அதாவது திமுக அறிவிச்சாங்கன்னா அது வெறும் வாக்குறுதி மட்டும்தான். அறிவிச்ச உடனே திருப்பி வரமாட்டாங்க. ஆனா எடப்பாடியார் இப்ப வந்து ஒரே 5 வாக்குறுதியை தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கே இந்த ஆளுங்கட்சியான திமுக வந்து ஆட்டங்காண்டு போயிருக்கு. எடப்பாடியார் இப்ப வந்து குடும்பத்துக்கு 10,000 தாரேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அறிவிச்சது நல்ல சந்தோஷமான செய்தி, வரவேற்கத்தக்க செய்தி. குடி போதை சின்ன குழந்தைய முதற்கொண்டு போதைக்கு அடிமையாகி வீட்டுக்கு வீடு ரொம்ப டார்ச்சல் சார், நிம்மதியே கிடையாது. எங்க சார் ரொம்ப பஸ்ல ஃப்ரீ பஸ்ன்றாங்க. ஃப்ரீ பஸ்ஸுக்கு 2 மணி நேரம் நின்றாலும் கூட்டமா வருது, ஏத்த மாட்டேங்கிறாங்க. இறக்க சொல்ற ஸ்டாப்ல இறக்கி விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நடந்தே போயிருந்தா கூட டயத்துக்கு நாங்க போய் சேர்ந்துருவோம் சார். 5000 ரூபா ஒரு தடவை கொடுத்தா போதுமா? அன்றாட செலவு என்ன ரேட் ஆகுது? மாசம் சம்பளம் 5000 ரூபா கொடுத்தாலும் சரியாகுமா? 50,000 ரூபா சம்பாதிக்கிறவனோட இது கூட இந்த இதுல ஆட்சியில வந்து சரியாக மாட்டேங்குது. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் வாக்குறுதியை அறிவிச்சிருக்காங்க. அதாவது திமுக அறிவிச்சாங்கன்னா அது வெறும் வாக்குறுதி மட்டும்தான். அறிவிச்ச உடனே திருப்பி வரமாட்டாங்க. ஆனா எடப்பாடியார் இப்ப வந்து ஒரே 5 வாக்குறுதியை தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கே இந்த ஆளுங்கட்சியான திமுக வந்து ஆட்டங்காண்டு போயிருக்கு. இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுல இருக்குன்னு ஐயா அவங்க ஒன்னொன்னையும் சிந்திச்சு ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்று அம்மா அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி ஐயா அவங்களும் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து எடப்பாடியார் இப்ப வந்து குடும்பத்துக்கு 10,000 தாரேன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அறிவிச்சது நல்ல சந்தோஷமான செய்தி, வரவேற்கத்தக்க செய்தி. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக சொல்லியிருக்காரு. சம்பள உயர்வு சொல்லியிருக்காரு. ஸ்கூட்டருக்கு 25,000 மானியமும் ரேஷன் கார்டுக்கு வந்து 2,000 கொடுத்துருக்காங்க. மக்கள் மத்தியில் வந்து அது ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்குது. இவர் வந்து ஆட்சி முடிய போற டயத்துல தான் மாசம் 1000 ரூபா கொடுத்தாரு 6 ஸ்டாலின். ஆனால் இவர் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே ஆரம்பத்திலே 2000 மாதம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி புது புது நல்ல நல்ல திட்டங்களாக கொடுக்குறாரு எடப்பாடியார். இன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருச்சு. பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லை, தனியாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 5 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 50 வயசு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அம்மா இருந்தப்ப நிறைய சலுகை செஞ்சாங்க, பெண்களுக்குமே ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. இப்ப மெயினா எங்க பிள்ளைங்களை வெளியில கூட விளையாட விட முடியல, பசங்களையும் முடியல. பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் சேஃப்டி இல்லைன்னா பையங்களுக்குமே சேஃப்டி இல்லை. இப்ப யாரை நம்பி பிள்ளைகளை விட்டுட்டு போகவும் முடியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. போதைப் பொருள் பழக்கம் அளவுக்கு அதிகமா இருக்கு சார். குடும்பத்துக்கு 2 பேர் 3 பேர் பாதிச்சிருக்கிறாங்க, அதனால குடும்பங்களே பாதிச்சிருக்கு. ஆனா இந்த போதை பழக்கத்தை ஒழிச்சா நல்லா இருக்கும். பாதுகாப்பு என்ன, பாதுகாப்பே பட்ட பகல்ல என்னென்னமோ நடக்குது, என்ன செய்யறது? அதை கேட்டா எல்லா ராஜ்யிலையும் நடக்கும் அப்படின்றாங்க. எப்படி நடந்துச்சு? கொரோனாலாம் எப்படி வழி நடத்தினாரு எடப்பாடியாரு? அப்பெல்லாம் விடிய விடிய ரோட்ல உட்காந்துருப்போம் அந்த போலீஸ் ரைடுலையுமே. இப்ப வந்தெல்லாம் வெளியில உட்கார முடியறேன். 9 மணி ஆயிடுச்சுனாலே கப்சிப்னு ஆயிடுது ஏரியாவே. குடி போதை சின்ன குழந்தைய முதற்கொண்டு போதைக்கு அடிமையாகி வீட்டுக்கு வீடு ரொம்ப டார்ச்சல் சார், நிம்மதியே கிடையாது. 5000 ரூபா ஒரு தடவை கொடுத்தா போதுமா? அன்றாட செலவு என்ன ரேட் ஆகுது? மாசம் சம்பளம் 5000 ரூபா கொடுத்தாலும் சரியாகுமா? 50,000 ரூபா சம்பாதிக்கிறவனோட இது கூட இந்த இதுல ஆட்சியில வந்து சரியாக மாட்டேங்குது. விலைவாசி கூடதே விற்கிது சார். நம்மகிட்டே வாங்கி நம்மகிட்டே போடுற மாதிரி இருக்கு. ஆமா, விலைவாசி கூடதே விற்கிது. ஆனா பேருக்கு மக்கள் தொகையை 5000 உங்களுக்கு போடுறோம்னு போட்டிருக்காங்க. ஆனா விலைவாசி பூரா கூட தான் போய்கிட்டு இருக்கு. எதை எடுத்தாலும் ரேட்டு கூட. எங்க சார் ரொம்ப பஸ்ல ஃப்ரீ பஸ்ன்றாங்க. ஃப்ரீ பஸ்ஸுக்கு 2 மணி நேரம் நின்றாலும் கூட்டமா வருது, ஏத்த மாட்டேங்கிறாங்க. இறக்க சொல்ற ஸ்டாப்ல இறக்கி விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நடந்தே போயிருந்தா கூட டயத்துக்கு நாங்க போய் சேர்ந்துருவோம் சார். எல்லாமே பஸ் ஃப்ரீயானாலுமே எல்லா மக்களும் கொடுத்து தான் போவாங்க. அதை இதை பண்ணி எல்லா வீட்டு வரி, கரண்ட் பில் எல்லா விலைவாசியுமே ஏறி இருக்கு. எல்லாம் வாங்க முடியாத சூழ்நிலை தான். மின்சார இது கட்டணம் அதிகமாக உயர்ந்துருச்சு. வீட்டு வரி இன்னைக்கு நடுநிலையில் இருக்கிறவங்களாம் வீட்டு வரி கட்ட முடியல, அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ள உள்ளாயிருக்காங்க. அதே மாதிரி விலைவாசி அதிகமான விலை. 38 ரூபாய்க்கு வாங்கின அரிசி நம்முடைய எடப்பாடியார் ஆட்சியில் வந்து 38 ரூபாய்க்கு நாங்கள் பெண்கள் வந்து அரிசி வாங்கிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 70 ரூபா 75 ரூபா அரிசி விலை. மற்ற அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் அனைத்து விலையேற்றம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து குடும்பங்கள் வந்து நடத்த முடியலை, அந்த அளவுக்கு விலைவாசி ஏறிடுச்சு.
ரொம்ப குழந்தைகள் வச்சுருக்கவங்க, ரொம்ப சித்தாள் வேலை, இப்படி சாதாரண ஆளுகள்லாம், நடுத்தர குடும்பம்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. 100 ரூபாய்க்கு செலவழிச்சிட்டு இருந்த குடும்பம் இன்னைக்கு 500 ரூபா இருந்தால் கூட பற்றாக்குறையா இருக்கு. ஏதோ 10 ரூபா வந்தா 20 ரூபா செலவு வந்தா எப்படி இது பண்ண முடியும்? வருமானம் இல்லை. நான்லாம் அந்த ஓஏபியை வாங்கி 1200 ரூபாய் வாடகையை கொடுத்துட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட சாப்பிட்டு கொடுக்குறோம். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வேலையே இல்லைன்னு சொல்றாங்க. 60 வயசு ஆயிடுச்சுனாலே, 2வது தலைமுடி நரைச்சிருச்சுனாலே வேலை இல்லைன்றாங்க. அப்ப நாங்கெல்லாம் எப்படி பழைக்கிறது? எங்களுக்கெல்லாம் என்ன வாழ்வாதாரத்துக்கு என்ன இருக்கு? சாலினை தவிர மித்தவங்க எல்லாம் வந்தால் நல்லா இருக்கும் சார். இப்போ இதில் நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இப்போ வரை நாங்கள் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். அதனால் இந்த 2026 கண்டிப்பாக வந்து எடப்பாடி ஐயா முதலமைச்சர் வருவார். படித்த பிள்ளைங்களுக்கெல்லாம் லேப்டாப் கொடுத்தாரு, எல்லா உதவியும் பண்ணினாங்க. இவங்க வந்ததுலேருந்து எல்லாமே தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, பிள்ளைகளுக்கு எல்லா உதவியும் பண்ணாங்க. ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது. தாலிக்கு தங்கமும் கிடையாது, இந்த காயின்ஸும் கிடையாது, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க டிஎம்கே ஆட்சியில். ஆனால் ஏடிஎம்கே வரணும், நாடு நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களுக்கும் நல்ல வழி கிடைக்கணும்.